அடிச்சவனை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சு. திருப்பி அடிச்சா தான் வாழ முடியும். வாடா. நான் சொல்றது அவர் பர்சனல் லைஃப்ல அவங்கள டைவர்ஸ் பண்றாரு. ஆனா குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வர்றாரு. சோ இது மாதிரி ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் அதுல இருக்கு. அதை தாண்டி அந்த படத்தை பார்த்தவங்க வந்து சன் பிக்சர்ஸே கூட தனுஷனே இப்ப இந்த ஆல்பத்தில் நடிச்ச உடனே அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அது அப்படியே இப்போ வரப்போகுது இப்படி வரப்போகுதுலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அதுல மேலும் வந்து நெய்யை ஊத்துற மாதிரி தான். கங்கனா ரணவத்தை வச்சு எல்லாம் படம் எடுக்கிறாரு. பெரிய பட்ஜெட் படங்கள் எடுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் போயிட்டு அப்ப சூர்யாவை கொண்டு போய் அங்க நுழைப்பதற்கான வேலைகள் ஒண்ணு மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நாளைக்கே வந்து வாடிவாசல் படம் நாங்க உறுதியா ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. இப்போ ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு. அங்க வந்து கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, விடுதலை ஒரு பிரச்சனையை வந்து மேலும் மேலும் பெருசாக்காம அதை எந்த அளவுக்கு சாத்வீகமா கொண்டு வர முடியும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. இவரை வச்சு அப்பாவுக்கு ஒரு படம் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அப்பவே வந்து இன்னைக்கு 2K கிட்ஸோட பல்ஸை கரெக்டா புடிச்சு போற ஒரே நடிகர் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். வேற யாருக்கும் அந்த பல்ஸ் கரெக்டா செட் ஆக மாட்டாங்க. அவருடைய லைஃப்ல ரஜினி வச்சு பண்ண 2 படமும் தான் குப்பையா போச்சே தவிர மற்ற படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பேப்பர் வைட் தமிழ் நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட அந்தனன் நல்லா இருக்கேன்னா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னன்னா ரஞ்சித் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி தலித் சமூகத்தை வச்சுதான் நீங்க ஒரு படம் பண்றீங்கன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு நக்கலா சிரிச்சுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நாள்ல தொடர்ந்து அது காட்டு தீயா நெட்ல பரவி ஒரு பயங்கரமான ட்ரோலு. ஒரு கட்டத்துக்கு மேல இன்னொரு மேடையில மறுபடியும் ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு, எதுக்கு மேல என் மேல இவ்வளவு பெரிய வெறுப்பையும் கோவத்தையும் காட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியா கேட்கிறேன். நீங்க அதை எப்படி நான் பாக்குறேன்? இல்ல அவர் சிரிச்சது நக்கலா சிரிச்சாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா ரஜினியினுடைய கொள்கை வேற, அவரு நிஜ வாழ்க்கைங்கிறது வேற, சினிமாவில் அவர் பேசுறதெல்லாம் வேறங்கிறது நமக்கே ஓரளவுக்கு தெரியும். ரஞ்சித்துக்கு கூடவே டிராவல் பண்ணவருக்கு எவ்வளவு தெரியும். காலா படத்துலயும் நம்ம வெளிப்படையா பார்த்தோம். காலாவில் வந்து காலாவில் பேசின எல்லா விஷயத்துக்கும் நேர் எதிராக அவர் ஸ்டெர்லைட் விஷயத்துல பேசினார். அந்த நேரத்துல காலா வந்து தான் ஓடாம போச்சு. நீங்க சினிமாவில் ஒன்று சொல்றீங்க, நிஜத்துல வேற ஒன்று சொல்றீங்க அப்படின்னு அந்த படத்தையே காலி பண்ணாங்க. அது இன்னொன்னு, அந்த படமும் நல்லா இல்லை. அது வந்து நம்ம வெளிப்படையா சொல்லி ஆகணும். ஒருவேளை படம் நல்லா இருந்தா இதையெல்லாம் மக்கள் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கவும் ரெடியா இருப்பாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இந்த கோவான்னு ஒரு படம் ஒன்று சௌந்தர்யா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ வெங்கட் பிரபு தான் அதுக்கு டைரக்டர். அப்போ அவர்கிட்ட அசிஸ்டண்டா பாரஞ்சித் இருந்தார். திடீர்னு அந்த படத்தை வந்து கிடப்பில் போட்டு வெங்கட் பிரபு வந்து வேற ஒரு படம் பண்ண போயிட்டார். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, ஒரு பெரிய சண்டை ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த 2 பேருக்கும் நடுவில் சமாதான தூதுவரா வந்துட்டு போயிட்டு இருந்தவர் தான் பாரஞ்சித். அப்போ அவருடைய அப்ரோச் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு பிரச்சனையை வந்து மேலும் மேலும் பெருசாக்காம அதை எந்த அளவுக்கு சாத்வீகமா கொண்டு வர முடியும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. இவரை வச்சு அப்பாவுக்கு ஒரு படம் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அப்பவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் வர்றாரு, மெட்ராஸ் படம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்தோடனே பார்த்துட்டு ரைட்டு வாங்க நான் அப்பாட்ட கூட்டு போறேன்னு அப்படி அமைஞ்சது தான் அந்த ப்ராஜெக்ட். இப்போ சமீபத்தில் கௌதம் மேனன் ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருந்தாரு. துருவ நட்சத்திரம் கதையை போய் நான் வந்து ரஜினிகிட்ட சொன்னேன். ரஜினி வந்து கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஈவினிங் சொல்றேன்னாரு. ஆனா ஈவினிங் ஃபோன் பண்ணி நான் கபாலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கபாலியா துருவ நட்சத்திரமான ஒரு பேசும்பொழுது டானு உள்ள வந்து ஏதோ மனசுக்கு எடுத்து கபாலிக்குள்ள கொண்டு வந்துட்டார். இவ்வளவு பிரச்சனைகள் அதுக்குள்ள இருந்தது. அப்போ பாரஞ்சத்தினுடைய கொள்கைக்கு மாறா உள்ளவரும் ஒருத்தர் அந்த படத்தில் நடிக்கிறார். அப்ப அது வந்து ஸ்கிரீன்ல தெரியலனாலும் படப்பிடிப்பு தளத்துல தெரியும்ல. கண்டிப்பா. ஸோ அதை நினைச்சுதான் அவர் வந்து சிரிச்சிருப்பாரு. அது ரசிகர்கள் பொறுத்துக்க முடியாதுல்ல. அது எப்படி அவ்வளவு நக்கலா சிரிப்ப, உனக்கு லைஃப் கொடுத்தவரே ரஜினி தானே அப்படின்லாம் கேட்கறாங்க. லைஃப் வந்து ரஜினி எல்லாம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு திறமையான இயக்குனரா இங்க வந்துட்டாரு. அவருடைய லைஃப்ல ரஜினி வச்சு பண்ண 2 படமும் தான் குப்பையா போச்சே தவிர மற்ற படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால ரஜினி வந்து அவருக்கு லைஃப் கொடுத்தாருங்கிறத நம்ம அண்ட் ஸ்ருதி ஹாசன் தான் இப்போ ரீசெண்டா லோகேஷ் கூட ஒரு சாங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன பண்றாங்க, ஏன்னா தெலுங்குல அவங்க பயங்கர ஹிட்டா இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய படங்கள்லாம் வருது. தமிழ்ல அவங்களுடைய படங்கள் வராததுக்கான காரணம் அவங்க தமிழ்ல பண்ணல. அவங்க இங்க கேட்கலன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் அவர் அப்ரோச் பண்றாங்க அவங்கள. அவங்க வந்து என்னவோ தெலுங்கு படங்கள் அவங்க படங்கள் நல்லா போக ஆரம்பிச்சோன்னு சரி ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதை விட்டுட்டு எதுக்கு இங்கேயும் அங்கேயுமா போய் இதையும் விட்டு அதையும் விட்டு நிற்கணும், அதனால வேண்டாங்கிற முடிவு எடுத்தாங்க. அவங்க தொடர்ந்து தெலுங்குல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க தெலுங்குல வந்து ஒரு முக்கியமான ஹீரோயின் தான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் திரும்ப அவங்கள கொண்டு வர்றாரு 171ல. அது அது கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம் தான். இன்னொன்று வந்து இப்போ இந்த ஆல்பத்தில் நடிச்ச உடனே அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அது அப்படியே இப்போ வரப்போகுது இப்படி வரப்போகுதுலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அதுல மேலும் வந்து நெய்யை ஊத்துற மாதிரி தான் இருக்கு அந்த எண்ணெயில. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் புஷ்பாவுடைய அந்த டீசர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் தளபதியோடைய கோட் படத்தோடைய ரிலீஸ் டேட்டே அவங்க மாத்தினாங்கன்றத சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா அந்த அளவுக்கு புஷ்பா மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கானா இல்ல அல்லு அர்ஜுன் அவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்காரா? தெலுங்குல வந்து அவ்வளவு பெரிய ஹீரோ தானே. ஆமா, அதுக்கு தெலுங்குல அந்த படம் வரும் பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லயும் அந்த படம் தான் ஓடும். அப்போ விஜய்க்கு தெலுங்குல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அங்க ஒரு பெரும் தொகை வருங்கிற நம்பிக்கையில ஏஜிஎஸ் நிறுவனம் இருக்கு. இப்போ திடீர்னு அதே தேதியில இந்த படத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா டோட்டலா அந்த ஏரியாவை நீங்க மறந்துட வேண்டியதுதான். ஒரு 50 கோடியோ 60 கோடியோ அங்கேருந்து வருதுன்னு வைங்களேன். 60 கோடிங்கிறது சாதாரண பணமா? பெரிய அமௌண்ட். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன எதுக்குடா அதை இழக்கணும்னு தோணும். அப்போ அதுக்காக தான் நம்ம தள்ளி போயிடுவோம் அப்படின்ட்டு தள்ளி வராங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு 300-400 ஸ்கிரீன் வந்து எப்படியும் அந்த படத்துக்கு வரும். புஷ்பாவுக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கேயும் விட்டு அங்கேயும் விட்டு எதுக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அடுத்து சூர்யா அவர்கள் அடுத்தவர் என்ன பண்ண போறாரு? லைனப்ஸ் எல்லாம் இருந்தாலும் இப்ப தளபதி அவர்கள் சைட்ல இருந்தோ சரி, அஜித் அவர்கள் சைட்ல இருந்தோ சரி, ஏதாவது ஒரு போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த பக்கம் ரொம்ப சைலண்டாவே இருக்கு, ஒரு ஃபேஸ்ல இருக்கு. ஆனா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய அளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ ஒரு கங்குவாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒன்னு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏதாவது தந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல கங்குவா தானே இப்ப அவங்களுடைய அடுத்த இலக்கு. இப்ப இதுல இருந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாதான் அவங்க பண்ண செலவுக்கு அந்த படத்தை கொண்டு வர முடியும். இப்ப திடீர்னு வந்து நீங்க வேற ஒரு படத்தை நடுவில் நுழைச்சீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். ஸோ அதனால வந்து கரெக்டா தான் போறாங்க. அதுக்கப்புறம் சுதா கொங்கரா படம் உறுதியா இருக்குங்கிறாங்க. இந்த வேலைகள்லாம் ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உறுதியா அந்த படம் அவர் பண்றாரு. நிறைய லைனப் வச்சிருக்காரு அவர். வாடிவாசல் படம் நாங்க உறுதியா ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டாரு வெற்றிமாறன். இப்போ ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு. அங்க வந்து கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, விடுதலை 2 முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய எண்ணம் முழுக்க வாடிவாசல் தான், சீக்கிரம் அதை ஆரம்பிச்சிரும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ சூர்யா அவர்களுடைய அந்த படங்களுடைய லைனப்ஸை பார்க்கும்போதுனா முழுக்க முழுக்க அவர் ஹிந்தியில போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா அடுத்து ஒரு கர்ணன் பண்ண போறாரு, அதுக்கப்புறமா வேற ஒரு ஹிந்தி படம் பண்ண போறாரு, முழுக்க முழுக்க ஒரு ஹிந்தி பேன் இண்டியன் ஹீரோவா ஆகணுன்ற ஒரு பிளான்ல இருக்கு. இது சாத்தியப்படுமா? அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? படம் ஒன்னா எல்லாமே சாத்தியம் தாங்க. ஒரு காலத்துல வந்து இங்க இருந்து தமிழ்ல இருந்தோ அல்லது தெலுங்குல இருந்தோ ஹிந்திக்கு போற நடிகர்களை அங்க பாலிடிக்ஸ் பண்ணி விரட்டி விட்டு இருந்த காலமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பேன் இண்டியா கான்செப்ட் வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து அங்க இயக்குநர்கள் அனுப்புறோம், இங்க நடிகர்கள் போய் அங்க ஜெயிக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க இங்க வரும்பொழுது நம்ம அக்செப்ட் பண்றோம்ல. இப்போ ஒரு படம் அட்லி படம் இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வசூலாச்சுல்ல. ஸோ அதனால வந்து இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. இதை வந்து பழைய மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. இப்ப சூர்யா போறாரு, ஞானவேல் ராஜா ஏற்கனவே அங்க போயிட்டாரு. சூர்யாவுக்காக தான் அவர் போனாருன்னு நினைக்கிறேன். அங்க போய் கங்கனா ரணவத்தை வச்செல்லாம் படம் எடுக்கிறாரு. பெரிய பட்ஜெட் படங்கள் எடுப்பதற்கான முயற்சிகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப சூர்யாவை கொண்டு போய் அங்க நுழைப்பதற்கான வேலைகள் ஒண்ணு மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கே வந்து சூர்யாவுக்கு வெளி கம்பெனிகள் வரலனாலும் ஞானவேல் ராஜா ஹிந்தி படம் எடுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு பக்கம் இங்க தமிழ், இன்னொரு பக்கம் ஹிந்தி. அல்டிமேட்டா அதுதானே ஆசையா இருக்கும். நம்ம அதை தாண்டி போகணுங்கிறது தானே எல்லாருக்கும். அண்ட் இந்த படத்தோட வில்லன் வந்து பாபி டிஎல்லாம் கங்குவாவுடைய வில்லன். அந்த வில்லன் தான் இப்ப அஜித் அவருடைய குட் பேட் அக்லில நடிக்க போறாங்க. இந்த இதெல்லாம் உண்மைதான். உண்மைதான். அவரு ஆக்சுவலா வந்து ஹீரோவா பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. பட் இருந்தாலும் தமிழ்ல வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஏன் ஆசைப்படுறாங்கன்னு தெரியல. சம்பளத்துக்காக நிச்சயமா இருக்காது. அவங்களுக்கு இங்க தமிழ்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் நம்ம போவோமேன்னு நினைச்சிருக்கலாம். ஸோ அதனாலதான் வில்லனா இறங்கி வர்றாரு அவர். அதுவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஒரு ப்ராஜெக்ட் அது எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஏஜிஎஸும் சூப்பர் ஸ்டாரும் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நினைச்சிருந்தேன். டக்குன்னு பிரதீப் ரங்கநாதன் ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் ஆகுது. இது எப்படி நான் நடந்தது? பிரதீப் ரங்கநாதனுக்கு அங்க வந்து ஏற்கனவே கமிட்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த லவ் டுடே பண்ணும்பொழுது அடுத்தடுத்து 2 படங்கள் அவங்களுக்கு பண்றதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதுல ஒரு படம் அவரே இயக்கி நடிக்க போறாரு, இன்னொரு படம் வேறொருத்தர் இயக்கத்துல அவர் நடிக்க போறாரு. அந்த படம் தான் இப்போ கோமாளி டைரக்டர் பண்றாரு. அந்த படத்துடைய ப்ரோமோ பார்த்தோம். அது ப்ரோமோவே போட்டு மிரட்டி இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த 2K கிட்ஸோட பல்ஸை கரெக்டா பிடிச்சி போற ஒரே நடிகர் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். வேற யாருக்கும் அந்த பல்ஸ் கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது. கரெக்டா பிடிச்சிருக்கிறாரு அவரு. அதனால இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படம் பண்றாரு அப்படின்னு முன்னாடி ஒரு டாக் இருந்தா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுக்கு நடப்பதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா இப்போ ரஜினி வந்து யங்ஸ்டர்ஸோட டிராவல் பண்றாரு. பட் பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைல் என்னங்கிறத அவர் பார்த்திருப்பாரு. ஓகே. அதுல எந்த விதத்திலும் ரஜினி பொருந்த மாட்டார். வேணா அந்த சத்யராஜ் கேரக்டர் லவ் டுடேல வந்து இல்ல அந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா ரஜினி பண்ண மாட்டாரு. கண்டிப்பா. அதனால அது பெரும்பாலும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கடைசியானா இப்ப எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறது தனுஷ் சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஒரு சைட்ல இருந்து என்ன வரப்போகுது, ரயான் வரப்போகுதுன்றத சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு டீசர் அந்த மாதிரியான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம இருக்கு. அந்த சைட்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து பெரிய அப்டேட் அங்க இருந்து என்ன வரப்போகுது? ராயன் தான் வரப்போகுது. ராயன் வந்தா தனுஷை இன்னொரு வெற்றிமாறன்னு சொல்ற அளவுக்கு அந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார். இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. இதுல ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குடும்ப உறவுகள் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத எடுத்திருக்கிறார் அவர் அந்த படத்துல, ராயன்ல. ஆனா இது ஒரு மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாவுமே இருக்கு. காம்ப்ளிகேஷன் குடும்ப உறவுனாலே எல்லாருக்கும் அந்த சீரியல் மோடுக்கு போயிடுவாங்க. இல்ல நான் சொல்றது அவர் பர்சனல் லைஃப்ல அவங்கள டைவர்ஸ் பண்றாரு. ஆனா ஒரு குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வர்றாரு. சோ இது மாதிரி ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் அதுல இருக்கு. அதை தாண்டி அந்த படத்தை பார்த்தவங்க வந்து சன் பிக்சர்ஸே கூட தனுஷ் என்ன இவ்வளவு மிரட்டி இருக்கிறாருங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்களாம் பார்த்துட்டு. இப்ப ரீ ரெக்கார்டிங் வேலைகள் வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ஒரு 3 முறை வந்தாராம். ஆமா, தனுஷ் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அது மாதிரிலாம் பெரும்பாலும் போக மாட்டாரு. அவரு படத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, பார்த்துட்டு ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாரு, சாங் பண்ணுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் போனது இப்பதான் ரீசெண்டா. இது வரைக்கும் பெரும்பாலான படங்களுக்கு போனதில்லை. அவரு 3 முறை அடுத்தடுத்து போயிருக்கிறாரு. அப்புறம் படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, எனக்கு ஒரு பெரிய டைம் கொடுங்க, அவசரப்படுத்தாதீங்க, நான் உட்காந்தேன்னா அட்டஸ்டச்சா உங்களுக்கு பிஜிஎம் போட்டு கொடுத்துறேன்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். தேங்க்யூ வெரி மச். நன்றி.